குக்கரில் ஈஸியாக தக்காளி சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். தக்காளியை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, உளுந்து, உப்பு. தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கின உடனே பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ தக்காளி அதையும் சேர்த்து ஒரு கலரிடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சோடனே நிறுத்திடுங்க. அவ்வளோதான், இறக்கிடணும். இதை பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ சூடாக இருக்கும், அதை எடுத்து தண்ணி இருக்குல்ல, அதனால் எடுத்து தண்ணி இருத்துட்டு தட்டில் வச்சு இதை மாதிரி ஆற வச்சுருங்க. பாருங்க, தட்டில் வச்சு ஆற வச்சாச்சு. இப்போ ஆறிடுச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மழமழன்னு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இன்னும் மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைஞ்சிச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.